வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஆரஞ்சு அலர்ட் ஒரு 13 மாவட்டங்கள் எங்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களில் எப்பொழுதெல்லாம் மழை பொழிவானது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான வீடியோவை தான் இது அமைய போகுது. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே போல் மழை தொடர்பான அடுத்த கட்ட அப்டேட்டுகளில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய பகுதிகளில் மழைப்பொழிவானது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் உங்களுடைய பகுதி அல்லது மாவட்டத்தை பதிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் தான் காலை 7 மணி முறை டெல்டா மற்றும் கொங்கு மாவட்டங்களில் கனமழையானது பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 13 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டுமே தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு போதுமான மழைப்பொழிவு கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் தொடங்கின தென்மேற்கு பருவமழை கோயம்புத்தூர், நீலகிரி தொடங்கி தென்காசி, கன்னியாகுமரி வரைக்குமே போதுமான அளவுக்கு மழையை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையானது இல்லை. கோவையில் மழை கொட்டி தீர்க்க நாகை, தஞ்சையில் வெயில் 100 டிகிரி அளவுக்கு கொளுத்தி எடுத்துச்சு. இப்படி இருக்கையில் தான் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியிருக்கு. சென்னை தொடங்கி வங்கக்கடல் ஓரம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் குறிப்பாக மழையை கொடுத்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், தஞ்சை, ராமநாதபுரம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி வரைக்குமே மழையானது வெளுத்து வாங்குச்சு. இப்போது மாலத்தீவு, பூமத்திய ரேகை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரைக்குமே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுது. அதனால தான் நமக்கு இப்போ மழைப்பொழிவும் இருந்துட்டு வருது. அதன்படி 13 மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை வரை பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு நாளை காலை 7 மணி வரை ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. கோவை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறது என்ன, ஆரஞ்சு அலர்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஆரஞ்சு அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் 64 மில்லிமீட்டர் முதல் 115 மில்லிமீட்டர் வரைக்குமே மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டால் மஞ்சள் அலர்ட் கொடுப்பாங்க. இதுவே ஒரு நாளில் 115லிருந்து 204 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுப்பாங்க. ரெட் அலர்ட் பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரியும், மக்களோட இயல்பு நிலை பாதிக்கக்கூடிய வகையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 24 மணி நேரத்தில் 204 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் போது இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுப்பாங்க. இந்த நிலைமையில் தான் இப்போது மழை தொடர்பான இந்த ஒரு அப்டேட் வெளியிடப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன மழை தொடர்பான அப்டேட்டுகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த அப்டேட்டில் மீண்டும் உங்களை பார்க்குறேன்.